அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A மற்றும் குரூப் 1 தேர்விற்கான இந்திய அரசியலமைப்பு பாடப்பிரிவுல கொடுக்கப்பட்ட அந்த தலைப்புகளுக்கு பள்ளி பாட புத்தகத்துல எந்தெந்த டாபிக் கவர் ஆகுது, அது எந்தெந்த லெசன்ல கவர் ஆகுதுன்ற வரைக்கும் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் நம்ம இந்தியன் பாலிட்டி படிக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் நம்ம ஸ்கூல் புக்கு தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது, நம்ம இங்கிலீஷ் மீடியமா இருந்து ஆத்தரேட் புக் நம்ம தேடுறோம்னா நம்ம இந்தியன் பாலிட்டின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மிகாந்தோடைய லேட்டஸ்ட் எடிஷன் ஃபாலோ பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவே நம்ம தமிழ் மீடியம் படிக்கிறோம் சார் அப்படின்னீங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டேப் ஐஏஎஸ் அகாடமியோடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? அது இல்லாம இந்த இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் இங்கிலீஷ் எடிஷனும் தமிழ் எடிஷனும் பிளஸ் பாத்தீங்கன்னா நமக்கு பிரகதீஷுடைய பப்ளிகேஷன் புக் ஒன்று இருக்கும், அதுவுமே நல்லா இருக்கும். இந்த 3 புக்குக்கான பிடிஎஃப்மே ஃப்ரீயாவே என்னுடைய டெலகிராம் சேனல்ல நான் அப்லோட் பண்ணிடுறேன். தேவையானவங்க யூஸ் பண்ணிங்க. என்னோட டெலகிராம் சேனலுடைய லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். ஓகே, நமக்கு இந்திய அரசியலமைப்புல ஃபர்ஸ்ட் டாபிக்கா என்ன கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, அடுத்து அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். ஓகேங்களா? இந்த ஓவரால் டாபிக்ஸ் நம்ம ஸ்கூல் புக்ல எந்தெந்த லெசன்ல கவர் ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேங்களா? 6th புக்ல இந்திய அரசியல் அமைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த லெசன் இந்த சிலபஸ் கவர் பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, 6th புக்ல இருக்கக்கூடிய தேசிய சின்னங்கள்ன்ற அந்த லெசன். அடுத்து 10th புக்ல இருக்கக்கூடிய இந்திய அரசியல் அமைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த லெசன். நெக்ஸ்ட் 12th புக்ல இருக்கக்கூடிய இந்திய அரசியல் அமைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த புக்கு. அடுத்து 6th புக்ல இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையை அறிவோம் என்ற இந்த லெசன். ஓகேங்களா? அப்ப இந்த டாபிக் வெறும் 5 லெசன் படிச்சா மட்டும் போதுமான்னு சார்னு கேட்டீங்களா? அப்படி கிடையாது. இன்னும் ஒரு 3 லெசன் இருக்கும், அதையுமே பார்த்துருவோம். அதே டாபிக் தான். வேற என்னென்ன புக் சார்னா நமக்கு சமத்துவம் பெறுதல்னு சொல்லிட்டு 6th புக்ல இருக்கும், அந்த லெசனும் படிக்கணும். பிளஸ் 7th புக்ல சமத்துவம்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த லெசனுமே படிக்கணும். இது மட்டும் அல்லாமல் அரசியல் அமைப்பில், ஓகேங்களா, நம்மளுடைய அரசியல் அமைப்பில் உள்ள பகுதிகள் பார்ட்ஸ் இருக்கும். பிளஸ் அட்டவணைகள். ஓகேங்களா? அட்டவணைனா ஷெட்யூல்ஸ் இருக்கும். அது கன்ஃபார்மா ஸ்கூல் புக்ல எங்கேயுமே நமக்கு கவர் ஆகாது. அந்த மாதிரி டீட்டெயில மட்டும் நம்ம ஆத்தரேட் புக்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, லக்ஷ்மிகாந்த், பிரகதீஷ் பப்ளிகேஷன், டேப் ஐஏஎஸ் அகாடமி புக்குன்ட்டு அந்த மாதிரி புக்ஸை ஃபாலோ பண்ணா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இல்ல டேப் புக்கை தவிர்த்து மற்ற 2 புக்ஸும் மட்டும் பிடிஎஃப் என்னோட டெலகிராம் சேனல்ல நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? அடுத்த டாபிக் போயிடுவோம். இந்த டாபிக் பாருங்க. இந்திய அரசியலமைப்புல ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் குடியுரிமை, அதாவது சிட்டிசன்ஷிப் அளிக்கும். இந்த டாபிக்ஸ் நம்ம ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகும்னா ஆல்ரெடி பார்த்த 10th அதாவது 10th புக்ல இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு, அதே 12th புக்ல இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு, அதுக்கப்புறம் இந்த குடியுரிமைன்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக் குடிமக்களும் குடியுரிமைன்னு சொல்லக்கூடிய 8th புக்ல கவர் ஆகும். அதுக்கப்புறம் தேச கட்டமைப்பின் சவால்கள்னு சொல்லிட்டு 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல நமக்கு லெசன் நம்பர் 7ல இருக்கும். இதுவுமே நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான லெசன் தான். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த டாபிக் போயிடுவோம். இப்ப என்ன டாபிக் பாத்தீங்கன்னா ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம். ஓகேங்களா? இந்த டாபிக் பாத்தீங்கன்னா அதாவது யூனியன் எக்ஸிகியூட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இந்த டாபிக் நமக்கு எங்க கவர் ஆகுதுன்னா 10th புக்ல மத்திய அரசுன்னு சொல்லக்கூடிய செகண்ட் லெசன்லயும், அடுத்து அதே 12th புக்ல சட்டமன்றம்னு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன்ல என்ன டாபிக் மட்டும் படிச்சா போதுன்னா 2.1ல இருந்து 2.5 வரைக்கும் படிச்சாலே நம்ம இந்த ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம் டாபிக் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்து அதே 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஆட்சித்துறைன்னு சொல்லக்கூடிய அந்த லெசன்ல 3.1ல இருந்து 3.4 வரைக்கும் படிச்சாலுமே நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த டாபிக் போயிடுவோம். இந்த டாபிக் பாத்தீங்கன்னா மாநில நிர்வாகம் மற்றும் மாநில சட்டமன்றம். அங்க மத்திய நிர்வாகம், மத்திய சட்டமன்றம் பார்த்தோமா, அதே மாதிரி இங்க மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம். அப்ப மாநில அரசை பத்தி எந்தெந்த புக்ல சார் படிக்கணும்னா மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் 8th புக்ல. ஓகேங்களா? 8th சோசியல் சயின்ஸ் புக்ல அந்த லெசன். நெக்ஸ்ட் மாநில அரசுன்னு சொல்லக்கூடிய 7th புக்ல, ஓகேங்களா, 7th சோசியல் சயின்ஸ் புக்ல ஒரு லெசன் இருக்கும். அடுத்து அதே டாபிக் மாநில அரசுன்னு சொல்லக்கூடிய 10th புக்ல ஒரு லெசன் இருக்கும். அது 10th 3rd லெசன்ல. அந்த லெசன்ல மாநில அரசை மட்டும் பத்தி நம்ம படிக்க போறோம்னா 3.1ல இருந்து 3.4 இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் மட்டும் படிச்சா போதும். ஓகேங்களா? அடுத்து ஆட்சித்துறைன்னு சொல்லக்கூடிய இந்த லெசன் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல 3.5ன்ற ஒரு டாபிக்ல மட்டும்தான் கொடுத்திருப்பாங்க. அந்த டாபிக் நம்ம படிச்சா மாநில சட்டமன்றமும் மாநில நிர்வாகமும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா?
12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக். அடுத்து திரும்ப அதே 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல சட்டமன்றம் சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன்ல 2.6ல இருந்து 2.7 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த டாபிக் போயிடுவோம். இந்த டாபிக் பாருங்க, உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பஞ்சாயத்து ராஜ். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்குமே தெரியும், பிளஸ் பாலிட்டியா ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிக்கிறவங்களுக்கும் தெரியும். என்னன்னா, டிஎன்பிஎஸ்சில பாலிட்டியில ஒரு 15 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் இல்லாம கொஸ்டின் பேப்பரே பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்ப இந்த டாபிக் ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? உள்ளாட்சி அரசாங்கம் சொல்லக்கூடிய இந்த ஒரு லெசன் வந்து பாத்தீங்கன்னா 3 புக்ல கவர் ஆகும். ஓகேங்களா? நமக்கு எந்தெந்த இடத்துலன்னா 6th புக்கு, 9th புக்கு, 11th புக்கு, இந்த 3 புக்லயுமே சோசியல் சயின்ஸ் பார்ட்ல உள்ளாட்சி அரசாங்கம்னு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசனை மட்டும் கவர் பண்ணிட்டா ஸ்கூல் புக்குல இருக்கக்கூடிய அந்த ஓவரால் லெசன் சிலபஸ் ரிலேட்டடா படிச்சுட்டு இருப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள். இந்த டாபிக் நமக்கு எந்த புக்ல சார் கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் கூட்டாட்சின்னு சொல்லிட்டு 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன் கவர் பண்ணா கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் மற்றும் மத்திய மாநில உறவுகள் சொல்லக்கூடிய இந்த டாபிக் ஓவராலாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த டாபிக் போயிடுவோம். இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த டாபிக் பத்தி இப்ப ரீசெண்டாவே நம்ம 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க குரூப் 4ல. ஓகேங்களா? அப்ப இந்த டாபிக் உடைய வெயிட்டேஜ் எவ்வளவு இருக்குன்றது நம்ம கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தேர்தல் பத்தின கரண்ட் அஃபேர்ஸ் டீடைல்ஸ் வந்து தெரியணும்னா என்னுடைய டெலகிராம் சேனல்ல நான் இப்ப அப்லோட் பண்ணிடுவேன், அதையுமே யூஸ் பண்ணீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, தேர்தல் மற்றும் அதன் பிரதிநிதித்துவம் சொல்லிட்டு 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல ஒரு லெசன் இருக்கும். அதை கட்டாயமா படிச்சிடணும். அதுல இருந்து தான் குரூப் 4க்குமே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள்னு சொல்லிட்டு 9th புக்ல ஒரு லெசன் இருக்கும். அதையுமே கட்டாயமா நம்ம படிச்சே ஆகணும். அடுத்து அரசியல் கட்சிகள்னு சொல்லிட்டு 7th புக்ல ஒன்று இருக்கும் ஒரு லெசன். அந்த லெசன் படிச்சுன்னா இந்த தேர்தல்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஓவராலா இந்த 3 லெசன் படிச்சா நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கூல் புக் ரிலேட்டடா தேர்தலை நம்ம கவர் பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த டாபிக் பார்ப்போம். இந்த டாபிக் பாத்தீங்கன்னா இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி. ஓகேங்களா? அப்ப இந்திய நீதி அமைப்புகளும் சட்டத்தின் ஆட்சி சொல்லக்கூடிய இந்த டாபிக்ஸ் எந்தெந்த புக்ல கவர் ஆகும்னா ஃபர்ஸ்ட் நீதித்துறைன்னு சொல்லக்கூடிய இந்த லெசன் 8th சோசியல் சயின்ஸ் புக்ல நமக்கு கவர் ஆகும். ரெண்டாவது மத்திய அரசு மற்றும் மாநில அரசுன்னு சொல்லிட்டு 10th புக்ல 2 லெசன் இருக்கும். ஆல்ரெடியே பார்த்திருப்போம். கரெக்டுங்களா? அப்ப 2வது லெசன்ல இருக்கக்கூடிய அந்த மத்திய அரசு டாபிக்ல வெறும் 2.6ன்னு சொல்லக்கூடிய அந்த சப் டாபிக் மட்டும் படிச்சா போதும் நீதித்துறை கவர் ஆயிடும். ரெண்டாவது மாநில அரசு 3rd லெசனா இருக்கும் 10th புக்ல. அந்த புக்ல 3.5ன்னு சொல்லக்கூடிய அந்த சப் டாபிக் படிச்சா மட்டும் போதும் இந்தியாவுடைய நீதி அமைப்புகளுடைய டாபிக் கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இந்திய நீதித்துறைன்னு சொல்லிட்டு 12th புக்ல இருக்கும். இதுல இருந்து கட்டாயமா வரக்கூடிய குரூப் 2 2A தேர்வுல 100% கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியாவுடைய நீதித்துறையை பத்தி பல டீடைல்ஸ் அந்த லெசன்ல கொடுத்திருப்பாங்க 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக். ஓகேங்களா? சரி, ஓகே, அதை கவர் பண்ணீங்க. இப்ப அடுத்த டாபிக் போயிடுவோம். இப்ப வந்து பார்த்தோம்னா பொது வாழ்வில் ஊழல், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா தகவல் அறியும் உரிமை சட்டம், இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ல இருக்குமான்னு கேட்டா ஒரே ஒரு ஸ்கூல் புக்ல மட்டும். சரி, ஓகே, இப்ப இந்த டாபிக் பாத்தீங்கன்னா பொது வாழ்வில் ஊழல், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா தகவல் அறியும் உரிமை. ஓகேங்களா? இந்த டாபிக்ஸ் எல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்ல கவர் ஆகுமான்னு கேட்டா ஒரே ஒரு புக்ல கூட நமக்கு கவர் ஆகாது. அப்ப இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நம்ம எங்க சார் படிக்குதுன்னு கேட்டா கன்ஃபார்மா ஆத்தரேட் புக். ஓகேங்களா? டிகிரி லெவல்ல இருக்கக்கூடிய அதனா ஒரு ஆத்தரேட் புக் ஃபாலோ பண்ணா இந்த டாபிக் ஈஸியாவே கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸும் கூட என்னோட டெலகிராம் சேனல்ல கொடுத்துறேன், நீங்க அதுல ஃபாலோ பண்ணிக்கிங்க. அது இல்லாம நம்ம பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கு பிளஸ் லக்ஷ்மிகாந்துடைய தமிழ் எடிஷன் புக்குமே நான் டெலகிராம் சேனல்ல போட்டுருவேன், அதையுமே யூஸ் பண்ணீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த டாபிக் போயிடுவோம். இந்த டாபிக் பார்ப்போம். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். இந்த டாபிக் ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகும்னா ஒரே ஒரு லெசன் மட்டும்தான் 7th புக்ல, அதாவது 7th சோசியல் சயின்ஸ் சொல்லக்கூடிய அந்த புக்ல பெண்களின் மேம்பாடுன்னு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன் படிச்சா ஸ்கூல் புக் டீட்டெயில பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் டாபிக்கை நம்ம கவர் பண்ணிடுவோம். அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள். அப்ப இந்த டாபிக்கை நம்ம ஸ்கூல் புக் வைஸ் கவர் பண்ணனா மொத்தம் எந்த லெசன் படிக்கணும்னு பார்த்துப்போம். சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நமக்கு 7th புக்ல ஒன்னு இருக்கும் ஒரு லெசன். ஓகேங்களா? 7thல சோசியல் சயின்ஸ் டாபிக்ல ஒரு லெசன் இருக்கும். அதை கவர் பண்ணா நமக்கு இந்த லெசன் கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நுகர்வோரியல்னு சொல்லிட்டு
12th காமர்ஸ் புக், அதாவது வணிகவியல்னு ஒரு புக் இருக்கும் ஓகேங்களா. அந்த புக்ல நுகர்வோரியல்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசனுமே படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நுகர்வோரின் உரிமைகள், கடமைகள் மற்றும் பொறுப்புகள்னு சொல்லிட்டு நமக்கு அதே 12th காமர்ஸ் புக்ல, அதாவது 12th வணிகவியல் புக்ல ஒரு லெசன் இருக்கும். அதையுமே படிச்சோம்னா இந்த 3 லெசன் படிச்சோம்னா ஓகேங்களா, இந்த 3 லெசன் படிச்சோம்னா நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் ரிலேட்டடான ஸ்கூல் புக் ஓவரால் டீடைல்மே நம்ம கவர் பண்ணிட்டு இருப்போம் ஓகேங்களா. ஓகே, இப்ப நம்ம பாலிட்டி சிலபஸ்ல கடைசி டாபிக் போயிடுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மனித உரிமைகள் சாசனம் ஓகேங்களா. இந்த மனித உரிமைகள் சாசனம் எங்க கவர் ஆகும்னா மனித உரிமைகள் மற்றும் ஐநா சபைன்னு சொல்லக்கூடிய இந்த லெசன்ஸ் 8th புக்லயும் இருக்கும், 9th சோசியல் சயின்ஸ் புக்லயும் இருக்கும். அப்ப இந்த 2 புக்ல இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் மட்டும் படிச்சாலே ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய மனித உரிமைகள் டாபிக் ஓவராலா கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஓகே, நான் கடைசி டாபிக் சொல்லியிருப்பேன். இதுக்கப்புறமும் இன்னொரு டாபிக் இருக்கும், அது ஓவரால் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான டாபிக், அதையுமே பார்த்துருவோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் ஆட்சி முறைகளும் சொல்லிட்டு நடப்பு நிகழ்வுகள் பத்தி கேட்பாங்க ஓகேங்களா. நடப்பு நிகழ்வுகள் பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுதுன்றத பாத்துருவோம் ஓகேங்களா. மக்கள் கருத்து மற்றும் கட்சி முறைன்னு சொல்லிட்டு 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல 2024 எடிஷன் புக் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த லெசனை படிச்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் அரசியல் கட்சிகள்னு சொல்லிட்டு 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல 2017 எடிஷன் புக் ரொம்ப சூப்பராகவே கொடுத்திருப்பாங்க. அந்த லெசனுமே படிச்சு வச்சுங்க. அடுத்து தேர்தல் அரசியல் மற்றும் அழுத்த குழுக்கள்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 9th புக் படிக்கணும்னு சொல்லியிருப்போம், அதுவுமே படிச்சிடணும். நெக்ஸ்ட் அரசியல் கட்சிகள்னு சொல்லிட்டு 7th சோசியல் சயின்ஸ் புக்ல இருக்கும், அதையுமே படிச்சிடணும் ஓகேங்களா. ஆனா இந்த டாபிக் முழுக்க முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா தான் இருக்கும் ஓகேங்களா. அப்ப இந்த டேட்டா ரிலேட்டடான சிஏ, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டெலகிராம் சேனல்ல என்னுடைய ஓன் நோட்ஸ் நான் அப்லோட் பண்ணிடுறேன், அதையுமே நீங்க ஃபாலோ பண்ணிடுங்க ஓகேங்களா. ஓவராலா நமக்கு பாலிட்டி எந்தெந்த லெசன்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது, அதை எப்படி படிக்கணும், பிளஸ் அதுக்கான ரெஃபரன்ஸ் புக் என்னன்ற அளவுக்கு ஓரளவுக்கு நான் சொல்லியிருப்பேன். இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ.